வணக்கம் மக்களே, நான் சத்யவர்ஷா, சமூக ஆய்வாளர் மற்றும் அரசியல் ஆலோசகராக பணியாற்றி வருகின்றேன். மத்திய அரசினுடைய நிதிநிலை கணக்கு என்பது 2026, 2027 பட்ஜெட் என்பது முழுமை பெறாத பட்ஜெட்டாக மட்டுமே நாம் பார்த்து கொண்டிருக்கின்றோம். மாநில ரீதியாக இருக்கக்கூடிய கனிமங்களை கொள்ளையடிப்பதற்காகவும் மற்றும் மக்களிடத்திலிருந்து அதிகப்படியான வரியை எடுப்பதற்குரிய பட்ஜெட்டாக மட்டுமே இந்த 2026, 2027 பட்ஜெட் அறிக்கை முழுமை பெற்றிருக்கின்றது. இனி வரும் காலங்களில் 28 மாநிலத்தினுடைய முதன்மையாக கொண்டு வந்து அதனுடைய மொழியாக்கத்துடன் முழுமை பெற்று அங்கு ஒரு அறிக்கையாக அனைத்து துறைகளையும் பேசக்கூடிய பட்ஜெட்டாக இயல்பாக மக்கள் புரிந்து கொள்வதற்குரிய அங்கீகாரம் அளிக்கப்பட வேண்டும். ஆனால் இன்றைக்கும் முழுமை பெறாத பட்ஜெட்டாக எந்த மக்களுடைய வாழ்வாதாரத்தையும் பற்றி பேசாமல் இவர்கள் இன்றைக்கு இவர்களுடைய சுயநலத்துக்காக ஒரு பாசிசம் அரசியலை மட்டுமே இன்றைக்கு நிலைநிறுத்தி கொண்டிருக்கின்றார்கள். இனி வரும் காலங்களில் மாநில முக்கியத்துவம் கண்டிப்பாக கொடுக்கப்பட வேண்டும். அந்த மாநிலத்திற்குரிய மொழியாக்கத்தினுடைய பட்ஜெட் அறிக்கையாக கொண்டு வந்து செயலாக்கம் செய்யப்பட வேண்டும். இன்றைக்கும் நம்மளுடைய சட்டமன்றத்தில் மக்களின் பிரதிநிதியாகவும் நாடாளுமன்றத்தில் மக்களின் பிரதிநிதியாக இருக்கக்கூடிய நபர்களோடு ஆலோசித்து அறிக்கையாக கொண்டு வரக்கூடிய முதன்மை மத்திய அரசினுடைய நிதிநிலை கணக்கு இனிமேல் கண்டிப்பாக கொண்டு வரப்பட வேண்டும் என்பதே என்னுடைய வேண்டுகோளாக மக்களின் எளிய மகளாக இங்கு பதிவு செய்கின்றேன். நன்றி, வணக்கம்.